ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போறோம்னா IBACIயோட அட்மிட் கார்டு நேற்று எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு தெரியும். அதோடைய மெயின் ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி படிக்க போறோம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நேரத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம எழுதி முடிக்கணும், ஏன்னா 1 மணி நேரம் தான். 1 மணி நேரத்துல 50 மார்க்கு எல்லாமே பேசேஜ், காம்ப்ரிஹென்ஷன், லாங் டைம் கொஸ்டின்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம், என்னுடைய டிப்ஸ் நான் கொடுக்க போறேன். நான் அண்ணா யூனிவர்சிட்டியில எல்லா டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம்லயும் எல்லாத்துலயுமே மேக்ஸிமம் 85 90க்கு மேல எடுத்திருக்கேன். இதோடைய ஸ்ட்ராட்டஜி நான் எப்படி அதை யூஸ் பண்ணேன், அதே போல IBACIO டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எப்படி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நல்லா எழுதிருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இந்த வீடியோல நம்ம எப்படி அப்ரோச் பண்றது, டைம் மேனேஜ்மெண்ட், மார்க் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், மார்க் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு மார்க்குக்கு எக்ஸாம் நடக்க போகுது. 50 மார்க்ஸ்க்கு நடக்க போகுது. ஓகே, அதுல 50ல எஸ்ஏ ரைட்டிங் இருக்கு, அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு, லாங் டைப் ஆன்சர் இருக்கு. இதை நம்ம 20 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க, இதை 10 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க, இது 20. ஏன்னா இது 2 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டின் 10 மார்க்ஸ். ஓகே, அப்போ இது 20 மார்க். அப்போ இதுதான் ஹியூஜ். இதுல இது 2 கொஸ்டின் தான் 20 மார்க். இல்ல காம்ப்ரிஹென்ஷன்ல ஈஸியா நம்ம மார்க் எடுத்துடலாம். இந்த எஸ்ஏ ரைட்டிங்க்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு 60 மினிட்ஸ் இருக்கு. ஓகேவா, இதை நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதுறதுதான் நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்க போகுது. அதுதான் கேம் சேஞ்சிங்கா இருக்க போகுது. இப்போ சில பேர் பார்த்தோம்னா எஸ்ஏ ஃபர்ஸ்ட் எழுதுறப்ப ஒரு 10 நிமிஷத்துல எழுதிட்டு காம்ப்ரிகேஷன் இதெல்லாம் எழுதிட்டு டைம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அப்போ போய் எஸ்ஏ ரைட்டிங்க போய் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது ரொம்ப தப்பான அப்ரோச் ஆயிரும். அதனால நம்ம எப்படி டைம் அப்ரோச் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எஸ்ஏ ரைட்டிங்க்கு 20 மினிட்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷனுக்கு 10 to 15 மினிட்ஸ், அதிகபட்சம் 10 மினிட்ஸ்லயே முடிச்சிடலாம். நீங்க பேசேஜ் வாசிக்க ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் ஃபார் பேசேஜ் ரீடிங்க்கு, 5 மினிட்ஸ் கொஸ்டினுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லாங் டைப் கொஸ்டின். இதுல என்னென்ன கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூஸ் ஏதாச்சும் கேட்பாங்க, இல்லாட்டி புதுசா வந்திருக்க இனோவேஷனா ஏதாச்சும் ஒரு டிஸ்கவரி பண்ணதை கேட்பாங்க. அப்போ நமக்கு இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு, 2 கொஸ்டின் வரப்போகுது. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு நம்ம சாலிடா 10 to 12 மினிட்ஸ் கொடுக்கலாம். இதுலயும் 10 to 12 மினிட்ஸ் கொடுக்கலாம். அப்போ இந்த பாட்டுக்கு மட்டும் ஒரு 25 மினிட்ஸ் கையில வச்சுக்கோங்க. இந்த பாட்டுக்கு கண்டிப்பா 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த பார்ட்ஸ்க்கு 10ல இருந்து 15. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம்ன்றது உங்களுக்கு இது மொத்தமா ஆட் பண்ணாலே 55 நிமிஷம் தான் வருது. மீதி ஒரு 5 நிமிஷம் அலவன்ஸ் டைம், ஏதாச்சும் ஒரு சைன் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாச்சும் கூடி இருக்கலாம். அப்போ நீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்போ 20, 50, 25 இந்த நம்பர்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிட்ஸை. இத எதுவும் கம்மியா பண்ணாலும் உங்களுக்கு அந்த எழுதுறது கண்டென்ட் கம்மியாயிரும். இது காம்ப்ரிஹென்ஷன்ல கொஞ்சம் அர்ஜென்ட்டா நீங்க ரீட் பண்ணீங்கன்னா, முக்கியமான ஈஸியான ஸ்கோரிங் பண்ணி அந்த காம்ப்ரிஹென்ஷன் தான். ரீட் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். எவ்வளவுதான் இன்டெரக்டா இருந்தாலுமே இந்த பார்ட்ல அவுட் ஆஃப் 10 ஈஸியா எடுத்துடலாம். இந்த 25 மினிட்ஸ் நம்ம கொடுக்குற காம்ப்ரிஹென்ஷனுக்கு அப்புறம் லாங் டைப் கொஸ்டின் இருக்குல்ல, இதுல நம்ம 15 எடுக்கலாம். 25க்கு 15 கிட்ட எடுக்கலாம். ஏன்னா இது கடைசி டைம் முடியிற டைம்னால நம்ம கொஞ்சம் பதட்டமா இருப்போம் செகண்ட் கொஸ்டின் எழுதும்போது. அப்போ அதுல கொஞ்சம் மார்க்ஸ் நமக்கு கம்மியாகும். சப்போஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரியுது, செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரியலன்னா, நீங்க நல்லா தெரியுற கொஸ்டினை நல்லா எவ்வளவு ஃபுல்லா எழுத முடியுமோ அவ்வளவு ஃபுல்லா டைம் எடுத்து கொடுங்க. உங்களுக்கு டாபிக்ல வேற எதுவும் டவுட்டா இருக்கு, எனக்கு இந்த டாபிக்கே தெரியாது, நான் கதை தான் அடிக்க போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அதுக்கு கம்மியான மினிட்ஸை கொடுங்க, இதுக்கு அதிகமான மினிட்ஸை கொடுங்க. அதே மாதிரி எஸ்ஏ ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்ஏக்கான ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரை நீங்க ஃபார்ம் பண்ணி எழுதுங்க. அதுக்கான மார்க் கண்டிப்பா நிறைய போடுவாங்க. காம்ப்ரிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் மீனிங்கா தான் கொடுப்பாங்க, டைரக்டா வராது கொஸ்டின்ஸ்ல. ஸோ இன்டைரக்டா வரதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்மளோட சேனல்ல நான் டெய்லி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஆல்ரெடி IBACIக்கு தனியா குரூப் ஃபார்ம் பண்ணி நான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ IBACIக்கு நமக்கு எக்ஸாம் வரனால உங்களுக்கு டாபிக் நான் டெய்லி சென்ட் பண்றேன். என்னோட லிங்க்டின்ல
அதுக்கப்புறம் டெலகிராம்ல, யூடியூப்ல எல்லாத்துலயும் நம்ம இருக்கோம். ஸோ அதில் அப்ரோச் பண்ணுங்க. டெலகிராம்ல நம்ம ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே நான் பிடிஎஃபா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதை யூஸ் பண்ணிட்டு ஆன்சர் வந்து நீங்க நெட்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி அதுக்கு கூட நம்ம டிஸ்கஷன் குரூப் கூட நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து ப்ராக்டிஸ் டிப்ஸ். இப்போ நம்மளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண போறோம்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். எப்படி மார்க் ஸ்கோர் பண்ண போறோம்னு பார்த்துட்டோம். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் டிப்ஸ். இது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்டிவ் தானே, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் அடிக்காத கதைன்னு சொல்லி நம்ம நினைப்போம். டிஸ்கிரிப்டிவை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 விஷயம் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டாபிக் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னல் செக்யூரிட்டி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டாபிக். இன்டர்னல் செக்யூரிட்டி இதுல என்ன ஐடியா நமக்கு தெரியும்? நாட்டின் உள் பாதுகாப்பு நம்மளுக்கு தெரியும். அப்போ உள்நாட்டின் பாதுகாப்பு பத்தி நம்ம எப்படி சொல்ல போறோம்? அதுக்கான ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயின் ஸ்ட்ராமிங் இருக்கு. பிரெயின் ஸ்டாமிங்னா ஒன்றும் கிடையாது, ஐடியா ஜெனரேஷன், ஐடியா வந்து ப்ரொடியூஸ் பண்றது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கப்புறம் நம்ம மைண்ட் மேப். ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு ஈஸியா புரிய வைக்கணும்னா அந்த மைண்ட் மேப் தான் நமக்கு புரிய பண்ணும். மைண்ட் மேப்னா ஒன்றும் இல்லை, ஒரு டிசிஷன் மேக்கிங் சார்ட் மாதிரி நம்ம இப்படி போட்டு இதுல இருந்து இப்படி போகும்ல, எஸ்னா என்ன, நோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ரிகேட் பண்ணி எழுதுவோம். அப்போ மைண்ட் மேப், பிரெயின் ஸ்ட்ராமிங், அப்புறம் ரிசர்ச் நல்லா பண்ணணும் நம்ம. ஏன்னா இது வந்து நம்ம ஐடியா ஜெனரேஷன் வேற, ரிசர்ச்ன்றது வேற. ரிசர்ச்ன்றது நம்ம கண்டென்ட்டை பார்க்கறது, புக்ஸு, ChatGPT, இந்த மாதிரி நிறைய விஷயத்துல இருந்து நம்ம ரிசர்ச் பண்றது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் ஷார்ட் நோட்ஸ். இப்போ ஒரு 5 பாயிண்ட் எடுத்திருக்கீங்கன்னா அதை ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இன்டர்னல் செக்யூரிட்டினா இது, இதோடைய பர்பஸ் என்ன, இதோட ஏஜென்சி யார் யார் இருக்கா, இதோட எஸ்டாப்ளிஷ் டேட் என்ன, அந்த மாதிரி பேசிக்கான விஷயம். ஒரு ஆர்கனைசேஷன் பத்தி கொடுத்தாங்கன்னா அது டேட்டு, அப்புறம் லொகேஷனு, இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா எழுதும் போது ஆட் ஆனா நம்மளுக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலைசேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. சொன்னதையே எழுதுனதையே நம்ம எழுதக்கூடாது. நோ ரிப்பீட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் அ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு போட்டிருப்போம், மறுபடியும் தேர் இஸ் அ இன்டர்னல் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னதே சொல்லிட்டு இருப்போம். இது வந்து தப்பு. நம்மள வந்து இதுவே ரொம்ப கம்மி பண்ணிரும். அப்போ திருத்துறவன மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, என்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கான், என்ன இன்ட்ரோல இருக்கு, அதுக்கப்புறம் மெயின் பாடி என்ன பேசியிருக்கான், அட்வான்டேஜா என்ன சொல்லியிருக்கான், என்ன டிஸ்அட்வான்டேஜ், என்ன ஸ்கீம் பத்தி எது சொல்லியிருக்கானா, என்ன கன்க்ளூஷன், இந்த மாதிரி டாபிக்ஸ், இந்த மாதிரி லைன் தான் வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் டிப்ஸ் நம்ம பார்த்தோம்னா, எப்படி என்னோட அனாலிசிட்டி எக்ஸாம்ல நான் வந்து எல்லாத்துலயும் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல 90% மேல ஸ்கோர் பண்ணுன்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு டாப்பர்ஸோட ஸ்ட்ராட்டஜி எப்பொழுதுமே ஒரு கிளீனா இருக்கும், கிளியரா இருக்கும். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் ஐபியில் இருக்கிறவங்களும் அதுக்கப்புறம் ஒர்க் பண்றவங்களும் சொன்ன ஸ்ட்ராட்டஜி டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க சொன்னது ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம் ஹால்ல நம்மளுக்கு 60 மினிட்ஸ் தான் இருக்கு. நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னேன், 20, 15, 25, மொத்தம் 55, மொத்தம் 60 நிமிஷத்துல வந்துருது. மொத்தம் 60 நிமிஷம் நம்ம இப்படி செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம எப்படி இதை அப்ரோச் பண்ண போறோம்? இந்த 20 மினிட்ஸ் எஸ்ஏ ரைட்டிங் இருக்குல்ல, இதுக்கும் இன்ட்ரோ கொடுங்க. இன்ட்ரோடக்ஷன் கண்டிப்பா கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் கோட்ஸ் எதுவும் அதுக்கு ரிலேட்டடா வருதா அது மாதிரி பாருங்க. கோட்ஸ் இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் உங்களுடைய ஐடியால ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் வரும். இப்போ நான்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எப்படி எழுதுவோம்னா, அந்த தீம் எனக்கு புரிஞ்சிடும். ஓகே, இதுதான் விஷயம். அதுக்கு ரிலேட்டட் நம்ம ஓனா உட்காந்து ஓன் ஐடியாஸ், ஓன் கோட்ஸ் மாதிரியே நம்ம ஒரு இப்படி போட்டு நம்ம போட்டோம்னா அது வந்து ஹைலைட்டிங்கா இருக்கும். பட் அது ரிலேட்டடா இருக்கும், அந்த எஸ்ஏக்கு ரிலேட்டடா.
ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பகல்காம் அட்டாக்கை பத்தி நம்மளுக்கு சொல்றாங்கன்னா அந்த கோட்டுக்கு ரிலேட்டடா நம்ம ஒரு கோட் எழுதணும். அந்த பேராகிராஃப் அந்த பேராகிராஃபுக்கு மேட்சா நம்ம ஒரு கோட் எழுதணும். இப்போ பகல்காம் வந்து ஒரு டெரரிசம். அப்போ நம்ம டெரரிசத்தை என்கரேஜ் பண்ணாம நம்மளுடைய நேஷனை ப்ரொடெக்ட் பண்ணணும் இந்த டெரரிசம்ஸ்ல இருந்து. அப்போ நேஷன் இஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நார்மலா, ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் இல்லாம ரொம்ப சின்னதா இல்லாம நார்மலா இருக்கிற மாதிரி எழுதினாலே போதும். அப்போ இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப முக்கியம். அதுல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ்ல நம்ம கோட்ஸ் ஆட் பண்ற மாதிரி போட்டா அது இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் பாடியில அந்த விஷயத்தோடைய இன்ட்ரோ மறுபடியும் இங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா திருத்தவங்களோட மைண்ட் செட் இவன் எழுதுனதுதான் எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுப்பாங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணும், மறுபடியும் இன்ட்ரோன்னு நான் கொடுக்காம ஆல்ரெடி நான் இன்ட்ரோல கொடுத்துருப்பேன். அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணா பர்பஸ், அதோடைய பர்பஸ் என்ன, அதுக்கப்புறம் மெயின் தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம மறுபடியும் இன்ட்ரோல கொடுத்ததை இங்க எழுதணும்னா மார்க் கண்டிப்பா வராது. நம்ம மெயின் தீம் உங்களுக்கு அந்த டைம்ல யோசிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் அந்த டாபிக்கை ஒன்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச நாலேஜ்ல தான் இருக்கும் கொஸ்டின். அந்த டைம்ல நீங்க எப்படி யூஸ் பண்ணி எழுதுறதுதான் விஷயம். டாப்பருக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்க்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல அவங்க கொஸ்டின்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க. ஈவன் தெரியாத கொஸ்டினை கூட அவங்கனால எழுத முடியுற ரீசன் அதுதான். அந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிட்டு எழுதுங்க. இன்ட்ரோவை, அதுக்கப்புறம் மெயின் பாடி, அதுக்கப்புறம் மெயின் பர்பஸ் அதோட நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். நம்ம காலேஜ்ல படிக்கும்போது அந்த 2 மார்க்குக்காக அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்ம எழுதியிருப்போம். அந்த மாதிரிதான் இங்கேயும் நம்ம அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம எழுதணும். ஃபைனலா நம்ம கன்க்ளூஷன் சொல்லிட்டு அதை முடிக்கணும். ஓகே, நம்ம கிளியரா இங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ எழுதிக்கோங்க. அதை லிட்டரா கோட் ஏதாச்சும் அதுல இருந்து அதிலே முடிச்சுக்கோங்க. இது இன்ட்ரோடக்ஷன்ல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மெயின் பாடியில பர்பஸ், மெயின் தீம், அதுக்கப்புறம் ஐடியா. இதுல என்ன ஐடியா, இனோவேஷன் ஏதாச்சும் நீங்க ஐடியா இம்ப்ரூவ் பண்ணலாம். இம்ப்ரூவைசேஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் கூட நீங்க அதுல ஆட் பண்ணிக்கலாம். இது மெயின் பாடியில ஒரு லெட்டர் ஃபார்மேட்னு பார்த்தா நம்ம இன்ட்ரோ இங்க இருக்கணும், மெயின் பாடி, அதுக்கப்புறம் டெய்ல். இதுதான் ஹெட், மெயின் பாடி, டெய்ல். அப்போ டெய்ல் என்ன வரும்னா, டெய்ல கன்க்ளூஷன் எழுதணும். இது கடைசியா எழுதிக்கோங்க கன்க்ளூஷன். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எழுதணும். ஓகே, அப்போ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஒரு தீமா நம்ம இப்படிதான் எழுத போறோம். லாங் டைப் ஆன்சருக்கும் இதே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. லாங் டைப்ல உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நிறைய டைம் மினிட்ஸ் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. தெரியாத கொஸ்டினுக்கு லோ மினிட்ஸ் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டர். இப்போ எஸ்ஏல நம்ம எவ்வளவு மார்க் தெரியுமா எடுக்கலாம், எஸ்ஏ காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கப்புறம் லாங் டைப். இப்போ எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் எழுதி பார்த்தாதான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கும். ஆனா நீங்க நினைக்கலாம், நான் இன்ன வரைக்கும் எதுவுமே படிக்கலையே ப்ரோ, இனிமேல் என்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கலாம். 10 நாள் இருக்கு. 10 நாள்ல கண்டிப்பா உங்களால அட்லீஸ்ட் 30+ ஆச்சு எடுக்கலாம். நீங்க Tier 2 கிளியர் பண்ணிடலாம். அப்போ எஸ்ஏல நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி படி நம்ம ஃபாலோ பண்ணா 20க்கு 15 எடுக்கலாங்க. அண்டர்லைன் பண்ணுங்க அந்த இன்ட்ரோடக்ஷன். அந்த நம்ம காலேஜ்ல பண்ணுவோம்ல இன்ட்ரோன்னு சொல்லிட்டு இப்படி கொடுப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்க. இப்படி பண்ணிடாதீங்க. இப்படிலாம் போட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அது கொஞ்சம் இன்ஃபார்மலா இருக்கும். ஒரே லெட்டு தான் இருக்கும். மேக்சிமம் 2 கலர் சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்க சிங்கிள் கலர்ல எழுதிக்கோங்க. ஏன்னா அதுவுமே சில பேர் வந்து கலர் பென் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால பிளாக் ஆர் ப்ளூ எதுனாலும் ஓகே. ஆனா ஒரு பென் மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்துக்கப்புறம் காம்ப்ரிகேஷன்ல 10 out of 10 அதிகபட்சம் வாங்கலாம். அந்த பேசேஜை படிச்சா கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் இது. பட் ஆனா இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் லாங் டைப் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின்ல நம்ம 8 மார்க் நம்ம டார்கெட் பண்ணலாம். இன்னொரு கொஸ்டின்ல நம்ம 7 மார்க் டார்கெட் பண்ணலாம். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இதுலயே நம்மளுக்கு 15 மார்க்ஸ் வந்துருச்சு. இத்தனைக்கு நான் கம்மியா போட்டிருக்கேன். அப்போ 40 எடுக்கலாம் 50க்கு.
ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம சேனல், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த நோட்ஸ் அந்த பிடிஎஃப் இது வேணும்னா உங்களுக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை தொட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லியும் அந்த 10 டாபிக்ஸ் வந்து நம்ம தரப்போறோம். நீங்க அதை டெய்லி எழுதி நம்ம குரூப்ல கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம திருத்தி கூட நம்ம அனுப்பிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.